ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் மேக்ஸ் 2.0 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசனிங் பார்ட்லேருந்து ஒரு 5 கணக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்டை பார்க்க நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு, அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஒரு 5 கணக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பீகாக் என்பது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க எனில் பீஸ் என்பது என்ன அப்படின்னு தான் கேள்வி. சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து லெட்டர்ஸ் அண்ட் நம்பர் கொடுத்தாலே ஆல்ஃபா நியூமெரிக் மெத்தட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஓகே, அது கோடிங் டீகோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து லெட்டரும் நம்பரும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லெட்டரோட எண்ணிக்கையும் நம்பரோட எண்ணிக்கையும் ஒன்றா இருக்குது அப்படின்னும் போது அந்த ஒவ்வொரு லெட்டருக்கு ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 8 10 நம்பர் இருக்குது. ஸோ அப்போது அதுக்கு மேலே போகுது. சரியா? அப்போ என்னென்னா அந்தந்த லெட்டருக்குள்ள நம்பரை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து நார்மலாக சொல்லுவோம், ஏனா 1, பினா 2, சினா 3, இசட்னா 26. ஓகேவா? ஸோ இது நான் ஒரு ஃபார்மோடு சொல்லியிருப்பேன், எஜோட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈனா 5, ஜேனா 10, ஓனா 15, டீனா 20, ஒய்னா 25. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து கணக்கு போடலாம். இப்போ பிக்கு என்ன வரும்? பி வந்து பார்த்தீங்கன்னா 16 வரும். பி வந்து பார்த்தீங்கன்னா 16. ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், இங்கே பிக்காக என்ன இருக்குது? 31 இருக்குது, 3 இருக்குது. 3க்கும் 6க்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ 31 நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒரு ஐடியா வருது. அதாவது 16 டபுள் ஆக்குனா 32. ஓகே, அப்போ பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16, 16 டபுள் ஆக்குனா 32, 32 - 1 போட்டால் 31 வருது. அப்போ இ பார்க்கலாம். இ என்ன வரும்? இ வந்து 5 இங்கே பார்த்துருக்கோம். அப்போ I2 10, 10 - 1 9. சூப்பர், கரெக்டு. அப்போ ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து 1 2ஆல் பிறகுனா 2, 2 - 1 1. ஸோ அப்போ கரெக்டாக அப்போ 31 9 1. அப்புறம் சி தானே இருக்குது, சினா 3 வரும். அப்போ 3 2 6 - 1 = 5. அடுத்து பார்த்தா என்ன இருக்குது? ஓ இருக்குது. ஓக்கு என்ன வரும்? ஓ வந்து பார்த்தோன்னா எஜோட்டி 5. அப்போ 5 2 30 - 1 = 29. ஓகேவா? ஸோ கடைசி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு திரும்ப அதே 5 தான் வரப்போகுது. ஓகேவா? அப்போ வந்து கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? கே வந்து 11 வரலாம். 11 2 22 - 1 21. ஓகே, கரெக்ட். ஸோ அப்போ என்ன பண்ணிக்க அப்படின்னா பீஸ். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பிஏசி, இங்கேயும் பிஇஏசி. அப்போ ஃபஸ்ட்டு 4 லெட்டர் வந்து சேமாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு 4 லெட்டருக்கு என்ன இருக்குது? 31 9 1 5. அப்போ 3 1 9 1 5 இருக்கா பாருங்க. 3 1 9 1 5, 3 1 9 1 5 இது வருது. 3 1 9 1 5 இது வராது. 3 1 7 வராது. 3 1 9 1 5 வரல. அப்போ இதான் வந்து ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஓகே, இதை நம்ம வந்து பார்த்தோன்னா இப்படி கண்டுபிடிக்க அவசியம் கூட இல்லை, இதை பார்த்து கூட போட்டுடலாம். இருந்தாலும் மெத்தட் என்னென்னு தெரிஞ்சதுக்காக தான் நான் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பீக்கா கொடுக்கும்போது பிஇஏசி இருக்குது. அப்போ இங்கே பிஇஏசி வரைக்கும். அப்போ முதல்ல கூடிய நம்பர், ஆனால் முதல்ல எது வரைக்கும் நம்ம தெரியாது இல்லை, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மெத்தடை வந்து நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ மெத்தட் தெரிஞ்சது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா? ஓகேப்பா, அடுத்த கணக்கு. பின்வருவனவற்றில் விடுபட்டவற்றை காண்க. பின்வருவனவற்றில் விடுபட்டவற்றை காண்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 16D7, 18G10, 21K14, 25P19 அப்படின்னு அடுத்து என்ன வரும்னு தான் கேட்குறேன். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நம்பர் இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, அதுமாதிரி அந்த செட்டு என்ன கேட்குறாங்க. இப்போ 16 கூட 2 கூட்டினா 18, 2 கூட 3 கூட்டினா 21, 21 கூட 4 கூட்டினா 25. அப்போ 25 கூட 5 கூட்டினா வரும் 30. இங்கே 30 வராமல் என்ன இருக்கு பாருங்க. அப்போ டி வராது, ஏன்னா டியில் வந்து 29 இருக்குது. அப்போ வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிக்கு அப்புறம் இங்கே 7 லெட்டர்ஸை பார்த்து பார்ப்போம். 7க்கு அப்புறம் 10, 7 கூட 3 கூட்டினா 10, 10 கூட 4 கூட்டினா 14, 14 கூட 5 கூட்டினா 19, 19 கூட 6 கூட்டணுமா, 19 + 6 25. அப்போ லாஸ்ட்டு 25 வரணும். 25 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ நம்ம மற்ற லெட்டர் கண்டுபிடிக்க அவசியமே இல்லை, இதை பார்த்தே போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ டிஜிகேபி நம்ம கண்டுபிடிக்க அவசியமே இல்லை. ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் லெட்டரும் ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சு போச்சு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கணக்கு ஈஸியாக வந்து போட்டுடலாம்.
ஓகே, அப்போ நம்ம தெரிஞ்சுக்கோங்க டிஜி ஏன் வருதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் கணக்குக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லாஸ்ட் தெரிஞ்சாலே போதும். அப்போ எதை கண்டுபிடிச்சா கரெக்டுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, இது நம்ம இன்னும் கூட சிம்பிளாக வந்து போட்டுக்கலாம்ப்பா. இப்போ நம்ம பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 30 எல்லாத்துலேயும் 30 வருது, கடைசி 25 2 இடத்துல வருது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட் நம்ம போட்டாலே கணக்கு நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம். நடுவில் எல்லாமே வி தான் இருக்குது, அப்போ வி வந்து பிரச்சனை கிடையாது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் தான் மெயின் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, சரி ஓகேப்பா, அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. அடுத்த பார்க்கலாம். ஜனவரி 12ஆம் தேதி 2004 மற்றும் மார்ச் 7ஆம் தேதி 2004 இவற்றுக்கு இடையே உள்ள நாட்களை கணக்கிடுக. ஓகேவா, அதாவது ஜனவரி 12 2004க்கும் அப்புறம் என்ன பண்ணுறாங்க மார்ச் 7 2004க்கும் இடையே உள்ள நாட்களை கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ ஜனவரி 12 அப்படின்னும் இடைப்பட்ட நாட்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம 12 சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இடைப்பட்ட இன்பிட்வீன் டேஸ் தானே கேட்குறாங்க. அப்போது 12லேருந்து பார்த்தீங்கன்னா அப்போ 13 அப்போ 13லேருந்து எத்தனை டேட் வரைக்கும் 31 மார்ச்னா சரி, ஜனவரினா 31 வரைக்கும் இருக்குமா, அப்புறம் வரும் 13னா 18 11 19 நாள் வருமா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த். அப்போ பிப்ரவரி மந்த் 1லேருந்து 28 29 29. ஓகே, இதான் இந்த கணக்கோட ட்விஸ்ட். ஓகேவா, என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, இது வந்து 2004 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீப் ஆண்டு. 2000 2004 2008 2012 இது எல்லாமே லீப் ஆண்டுகள். அப்போ லீப் ஆண்டு அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா என்னது, அதாவது பிப்ரவரி மாதம் 29 நாள் இருக்கும். மற்ற நாட்கள்லாம் 28 நாட்கள் தான். லீப் வருடம் மட்டும் 4 வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்களா, அது வந்து அது மட்டும் தான் வரும் 29 நாட்கள் வரும். ஓகே, அப்போ பிப்ரவரி மந்த் என்ன வரும் 29 நாட்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச். ஸோ மார்ச் போது பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி 7ஆம் தேதி கணக்கிடக்கூடாது. ஓகே, அப்போ 1 to 6 இது ஒரு 6. அப்போ மொத்தமாக நம்ம கவுண்ட் பண்ண எவ்வளோ வரும் 9 18 18 ஒரு 6 24க்கு 4 2 2 4 4 1 5 54. அப்போ இடைப்பட்ட நாட்கள் எத்தனை நாட்கள் 54 நாட்கள். ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இடைப்பட்ட நாட்கள் அப்படிங்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நாட்களை வந்து நம்ம கணக்கிடக்கூடாது. ஓகேவா, ஏன்னா இடையில் உள்ள நாட்கள் தான் அவங்க கேட்குறாங்க. அடுத்த கணக்குப்பா. எக்ஸ் என்பது வகுத்தல் எனவும் பிளஸ் என்பது மைனஸ் எனவும் மைனஸ் என்பது பெருக்கல் மற்றும் வகுத்தல் என்பது பிளஸ் எனில் 8 - 7 வகுத்தல் 4 × 2 + 3 மதிப்பு காண்க. ஓகேவா, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து போர்டு மாஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, போர்டு மாஸ் அதாவது பிராக்கெட்டு ஆஃப் டிவைடு மல்டிபிள் அடிஷன் சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் கூடிய நம்பர் தான் வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தா அது எழுதுங்க. 8 குறி போட வேணாம், ஏன்னா குறி நம்ம மாற்ற போகிறோம். 7 4 பிராக்கெட் 2 3. என்ன சொல்லிங்க மைனஸை வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு மைனஸ் தான். மைனஸ் என்ன மாற்றணும், மைனஸ் என்பது பெருக்கல். அப்போ மைனஸ் வர இடத்துல பெருக்கல் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது வகுத்தல் வர இடத்துல வந்து ப்ளஸ், அப்போ இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் பெருக்கல் வர நேரத்தில் வகுத்தல், அப்போ இங்கே வகுத்தல் போட்டுக்கோங்க. அடுத்தது ப்ளஸ் வர நேரத்தில் ப்ளஸ் என்பது மைனஸ், அப்போ மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகே, போட்டாச்சா? இப்போ பிரிக்கலாமா? 8 ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ள தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ 8 56 56 + 4 60 60 வகுத்தல் 2 - 3. ஓகே, அப்போ வகுத்தலாம் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வகுத்தல் தான், அப்புறம் தான் மைனஸ். ஓகேவா, அப்போ 60/2 போட்டோம் அப்படின்னா என்ன வரும் 1 2 32 60. அப்போ 30 - 3 போட்டிங்கன்னா 27. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 27. ஆன்சர் 27, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். இதான் வந்து பார்த்தோன்னா அந்த போர்ட் மாஸ் ரூல்ஸை பயன்படுத்தி நம்ம போடக்கூடிய மெத்தட். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா, இதை வந்து ரிப்பீட்டடாக குரூப் 4 குரூப் 2 போன்ற தேர்வில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய கணக்கு. ஓகேவா, அடுத்ததுப்பா இந்த கணக்கு பார்க்கலாம். A, B, C, D, E என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2 8 16 32 64 என்ற எண்களை குறிக்கின்றன எனில் √E - √C - √D × √A இன் மதிப்பு காண்க. ஓகேவா, அவங்க கொடுத்துருக்கிற வேலையை நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ ஏ என்ன சொல்லியிருக்காங்க, A 2, B வந்து 8, C வந்து பார்த்தீங்கன்னா 16, D வந்து 32, ஓகே, E வந்து 64. அப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு √E, ஈக்கு என்ன வேல்யூ 64, அப்போ 64 போட்டுக்கோங்க. மைனஸ் √C என்ன இருக்குது, சரி √C வந்து பார்த்தீங்கன்னா 16,
சாதாரண ரூட்னா ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து மைனஸ் போட்டு ப்ராக்கெட்டில் ரூட் ஆஃப் டி என்னது, டி வந்து பார்த்தா 32 இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ என்னது 2. அவ்வளோதான்பா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கியூத் ரூட் அப்படின்னா 3 வாட்டி உள்ளே வந்து 3 வாட்டி வரக்கூடிய 3 வாட்டி ஒரே நம்பரால் பெருக்கு தரணும். அப்போது கியூத் ரூட் அப்படின்னாலே 3. அப்போ 64 நம்ம ரூட் எடுத்து கியூத் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4. அப்போ ஒரு நாள் நம்ம பொதுவாக வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ கியூத் ரூட்டுக்கு 4 மைனஸ் 16 நம்ம ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன வரும், ரூட் 16 அப்படின்னா 4 இன்ட்டு 4. அப்போ நம்ம ஒரு நாள் வெளியே எடுத்து போட்டுக்கலாம். அப்போ 4 மைனஸ் 32 இருக்குது. அப்போ 32 என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூட் ஆஃப் 32ன்றத 16 2 32 ரூட் 2 போடலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 மைனஸ் 4னா 0 மைனஸ், அப்போ இங்கே என்ன இருக்குது 16 ரூட் எடுத்தோம் அப்படின்னா 4, இங்கே ரூட் 2 இருக்கும் இன்ட்டு ரூட் 2 இருக்கும். ஓகேவா? அப்போ 0 மைனஸ் 4 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு, அப்போ ரூட்டை நம்ம 2 வாட்டி பெருக்கணும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வரும் ரூட்டு கேன்சல் ஆகிடும், 2 நமக்கு கிடைச்சிடும். அப்போது இந்த 2 ரூட் 2 பெருக்கணும் நமக்கு ஒரு 2 கிடைச்சிடும். அப்போ 4 2 8. அப்போ என்ன வரும் அப்படின்னா மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் 8 தான் ஆன்சர். இது இருக்கா பாருங்க, சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குது. இப்போ ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். இந்த மாதிரியான கணக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதாவது நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி போகிற மாதிரியான கொஸ்டின்லாம் கிடையாது. இது வரைக்கும் நம்ம போட்ட கணக்கை வச்சு போடக்கூடிய மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரியான கொஸ்டின் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண கற்றுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் மேக்ஸ் 2.0 ரீசனிங் பார்ட்லேருந்து ஒரு 5 கணக்கு நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்த வீடியோ பதிவில் வேற ஒரு 5 கணக்கும் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபுன் அகாடமி. தேங்க்யூ.